என்னட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, வாயிலேயே பிளைட் ஓட்டுவா. இந்த வாரம் என்னத்தை கொண்டு வரனோ தெரியும். ஹாய் மச்சான். சொல்லு மச்சான். என்ன மாதிரி போச்சு உங்களோட பயணங்கள்? அடே இப்பதான்டா என்னது கேனடா ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். எல்லாம் ஓகேடா. என்னது அவன் கூப்பிட்டு உடனே அந்த கம்பெனிக்காரன் கூப்பிட்டு உடனே நிக்கிறான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன இப்ப ஆஸ்திரேலியா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் தானே, அப்ப அவன்கிட்டயும் நான் சொல்லிட்டேன் பாரு. வசதி இருக்கு மச்சான், எல்லாம் ஓகே. நான் நினைச்ச நாளைக்கு கூட போவேன். என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். நீ கிட்டத்தட்ட இப்ப 2-3 வருஷமா இதையேதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற உனக்கு. அப்ப ஆஸ்திரேலியா பயணங்கள் இந்த மாதிரி நானா போயிட்டு வந்துட்டேன். இப்ப ஆஸ்திரேலியா பயணங்கள் இந்த மாதிரி எனக்கு இப்ப சம்பளம் 4 லட்சம் ரூபாய் சொன்னாங்கடா மாசம். நீ எவ்வளவு பெரிய தானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. எனக்கு 4 லட்சம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஆஸ்திரேலியால சுத்தி பாக்குற அளவுக்கு இடம் இல்ல. அதான் எனக்கு மாமா இப்ப பிரான்ஸுக்கு டிக்கெட்டை போட்டு வைக்கலாங்க. அங்க பரிசுக்கு போய் ஒரு இதை ஒன்று பார்த்து சுத்தி அடிச்சுட்டு வந்துருக்கலாம். பாரிஸ் எல்லாம் சுத்தி பாக்குற ஒரு டூர் மாதிரி தான் போகணுமே ஒழிய வேலைக்குன்னு அந்த நாட்டுக்கு போக கூடாது. எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. எனக்கு போனா அமெரிக்கா. புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க. பொண்டாட்டியும் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷன் திறந்தானா அது வெளிநாட்டு பொண்ணுங்க. அதான் நான் நம்ம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே. இப்ப அந்த அளவுல தான் போயிட்டு வந்தது. அப்ப எல்லாம் சரி சரின்னு நான் நினைக்க போறேன். வெடிக்கிட போறேன்டா. இப்ப இந்த தடவை நண்பனா பிரிக்க போறேன். அடே 1 லட்சம் ரூபாய்க்கு நான் பார்ட்டி வைக்கிற ஐடியால தான் வந்திருக்கேன். எல்லாம் ஓகே. நீ வச்ச பார்ட்டியே எனக்கு பெரிய பார்ட்டி. ஆனா நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா அனல் பைத்தியம். எங்கட சும்மா பார்ட்டி வைக்கிறேன். போன பர்த்டே பார்ட்டியே இன்னும் வைக்கல. இதுல 1 லட்சம் ரூபாய்க்கு பார்ட்டி வர வைக்க போறியா? அரே நீ என்ன அப்படிதான் நினைச்சிருக்க பாரு. ஆனா இந்த விஷயத்த எங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் சொல்லாதீங்க மச்சான். வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை. ஆமா, இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம், இவர் வாகை சந்திரசேகர், நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க. அடிச்சு காசை வாங்க. சொல்லவே மாட்டேன். நான் கடைசி வந்து சொல்ல மாட்டேன். நான் கடைசி வந்து சொல்ல மாட்டேன். அவங்க என்னதான் திரத்தி அடிப்பாங்க. இதே மாதிரி இவ்வளவு கூட்டத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவ்வளவு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல டேக் பண்ணி விட்டு